அல்லாஹ் தாலா ஒரு ஒரு பாவத்துக்குமே ஒரு ஒரு தண்டனையை வந்துட்டு நிர்ணயிச்சு வச்சிருக்கான். அதே சமயத்துல பாவத்துல இருந்து விலகி, அதுவும் தனிமையில அல்லாஹ்வுக்கு பயந்து பாவத்துல இருந்து யாரு விலகுறாங்களோ அவங்க தங்குமிடம் வந்துட்டு சொர்க்கம் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லிட்டான். ஆனா அது வந்து மறுமையில. அதே சமயத்துல எனக்கு உலகத்துல எனக்கு என்னவா இருக்கும்? நான் பாவத்துல இருந்து விலகுனா உலகத்துல வந்துட்டு எனக்கான கூலியோ இல்ல அதுக்கான சிறப்போ என்னவா இருக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதர் வந்துட்டு ஒரு ஒரு வீதியில வந்துட்டு நடந்து போறாங்க. அப்போ ஒரு மகான் அந்த இடத்துல வந்துட்டு கொள்ளர் வேற பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சொன்னா அந்த இரும்ப வந்துட்டு நெருப்புல விட்டு எடுக்கிறது, அவர் நெருப்புல கையை விட்டுட்டு விளாடுறாரு. ஸோ இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். எப்பா நீ பாட்டு நெருப்புல வந்துட்டு கையை விட்டு ஆடிக்கிட்டு இருக்க, உனக்கு வந்துட்டு நெருப்பு சுடலையா அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு அந்த மகான்கிட்ட வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த மகான் சொல்றாங்க, இது என்ன ஒரு அதிசயம், இது ஒரு விஷயமே இல்லை. என் வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அதிலிருந்து தான் எனக்கு இந்த மாதிரி நெருப்பு வந்துட்டு என்னை வந்துட்டு சுடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன அந்த சம்பவம் அப்படின்னு கேட்க போனால், அவங்களுடைய அந்த மகானுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு அழகான ஒரு பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணி மேலே வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆசை இருக்குது. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பெண்ணை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் வந்துட்டு பெண்கள் சம்பந்தமான எல்லா விதமான ஃபித்னாலிருந்தும் அல்லாஹ் நம்ம வந்து பாதுகாக்கணும். இப்போது அந்த மகான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு அந்த பெண் மேலே வந்துட்டு ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகும்போது, ஒரு கட்டத்தில் அந்த பெண்மணிக்கு வந்துட்டு ஒரு வறுமை ஏற்பட்டு பசியின் காரணமாக இவங்க கிட்ட வராங்க. எனக்கு அல்லாஹ்வுக்காக எனக்கு வந்து உணவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வரப்போகும்போது, அந்த மனிதர் இதுதான் நேரம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு, எனக்கு நீங்கள் கட்டுப்படணும், அப்போ தான் நான் உணவு தருவேன்னு சொல்லிட்டான். இப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நான் வந்துட்டு அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், நான் பாவத்தில் வந்துட்டு ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போயிடுறாங்க. திரும்ப 2வது நாள் வராங்க. அப்பையும் இதே தான் சொல்கிறாங்க. 3வது நாள் வராங்க. திரும்பவும் அந்த மனிதர் வந்துட்டு எனக்கு நீ கட்டுப்பட்டே ஆகணும், அப்போ தான் நான் தருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. 4வது நாள் அந்த பெண்மணி பசி பட்டினி தாங்க முடியாமல் அந்த மனிதர்கிட்ட வந்துட்டு அல்லாஹ்வுக்காக உணவு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது, அந்த மனிதர் நீ எப்படி உன்னோட விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமேல அந்த பெண்மணி வந்துட்டு ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமேல அவர் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒரு அறையில் உட்கார வச்சுட்டு உணவை எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. முதல்ல சாப்பிடட்டும் அப்படின்ற மாதிரி உணவை வைக்கிறாங்க. அப்போது அந்த மனிதனுடைய உள்ளத்தில் வந்துட்டு ஒரு விதமான ஒரு எண்ணம் வருது. அந்த பெண்மணி என்னதான் பசியும் பட்டினியுமா இருந்தாலும் பாவத்துக்கு பக்கம் நான் வந்துட்டு இருந்துடக்கூடாதுன்னு ஒரு பிடிவாதமாக அந்த பெண் இருந்தாங்க. ஆனால் நான் இப்படி மன இச்சைக்கு கட்டுப்பட்டு இந்த மாதிரி ஒரு அசிங்கமாக ஒரு விஷயத்தை நடந்துக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட்டு உடனே மனசால அல்லாஹ் கிட்ட வந்துட்டு தௌபா கேட்டு அந்த பெண்மணி கிட்ட போயிட்டு, அம்மா நீ வந்துட்டு பயப்படாமல் சாப்பிடு, நான் அல்லாஹ்வுக்காக உனக்கு வந்து உணவு தரேன், உன்னை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த மனிதர் சொன்ன உடனே, நீங்கள் சொல்வது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களை வந்துட்டு இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி நெருப்புலேருந்து உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னாங்க. அன்றையிலிருந்து என்னை வந்துட்டு நெருப்பு வந்துட்டு சீன்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, அவங்க நெருப்பில் வந்துட்டு கையை விட்டுட்டு ஆடிட்டு இருக்க போகும்போது அந்த ஒரு மனிதர் பார்த்து கேட்டாங்கல்ல, உங்களுக்கு நெருப்பு தீண்டலையான்னு, அந்த மனிதர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். உலகத்திலேயே வந்துட்டு நெருப்பு தீண்டலைன்னா நாளை மறுமையில் வந்துட்டு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்காக ஒரு பாவத்திலிருந்து விலகி நம்ம அதிலிருந்து நம்ம வந்துட்டு தள்ளிக்கிறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்குறோம் அப்படின்னாலும் அல்லாஹ் அதற்கு பன்மடங்கு கூலியை நமக்கு தருவான். சஹாபாக்கள் அவங்களுடைய வீட்டையெல்லாம் விட்டுட்டு அவங்க இஸ்லாத்திற்காக வந்து சென்றாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு செல்லும் இடத்துலலாம் அல்லாஹ் அவங்களுக்கு வந்து வெற்றியை தந்தான், மிகப்பெரிய வெற்றியை தந்தான். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், நான் பாவத்தில் ஈடுபட மாட்டேன்னு அந்த பெண்ணை விட்டுட்டு அவங்க வந்து ஓடினாங்க. அவங்க அந்த பாவத்திலிருந்து வெளியேறுவதற்கு அல்லாஹ் பாதையையும் கொடுத்தான். அதே இடத்துல அல்லாஹ் அவங்களுக்கு வந்து அரசாட்சியையும் அல்லாஹ் வந்து தந்தான். இது மாதிரி ஹராமிலிருந்து நம்ம வந்து விலகி ஹலாலின் பக்கம் நம்ம செல்வோமே ஆனால், அல்லாஹ்வுக்காக ஒரு பாவத்தை நம்ம விட்டுருவோமே ஆனால், நம்ம எதிர்பார்க்காத விஷயத்தையெல்லாம் அல்லாஹ் நமக்கு வந்துட்டு அமைச்சு தருவான். அதனால் எல்லா இடத்துலையும் தனிமையிலும் சரி அல்லாஹ்வுக்கு பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மளை வாழ உதவி செய்வானாக என நல்ல துஆவோடு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.